இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 2 சாமுவேல் 7:5. நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தாவீது ராஜா தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு ஆசைப்படுறான். அப்போ தான் கடவுள் சொல்கிறாரு, நீ எனக்கு கட்ட வேண்டாம், உன் மகனாகிய சாலமோன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டட்டும்னு சொல்கிறாரு. ஏன் அப்படி சொன்னார்? தாவீதை பிடிக்காமலையா? இல்லை, தாவீதை அவரோட தாசன்னு சொல்லியிருப்பார். அப்புறமும் ஏன் தாவீதை ஆலயத்தை கட்ட விடலைன்னா, தேவனோட திட்டம் பெருசாக இருந்துச்சு. அதை நிறைவேற்றுறதுக்கு அப்புறம்தான் ஆலயத்தை கட்டணும்னு நினச்சார். அவர் போட்ட திட்டத்தை முடிக்காத வரைக்கும் யாருக்கிட்டையும் எதையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நாமளே நிறைய தடவை தேவனுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைப்போம், ஆனால் அதை செய்யவே முடியாது, தடைப்பட்டு போயிட்டே இருக்கும். நாமளும் நினைப்போம், ஏன் நம்மளால் தேவனுக்கு எதையுமே செய்ய முடியல, தேவன் நம்ம மேலே எதுவும் கோபமாக இருக்காரா, நம்ம தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. தேவன் இன்னும் நிறைய திட்டங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வச்சுருக்காருன்னு புரிஞ்சுக்கணும். அவரோட திட்டத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றினதுக்கு அப்புறம்தான் நம்ம செலுத்துறதை ஏற்றுக்கொள்வார். ஆமேன்.